D7 கான்ஃபிகரேஷனுக்கும் பார்க்கலாம் பாருங்க. ஹன்ஸ் ரூலை ஃபாலோ பண்ணாமல் எழுதுனீங்கன்னா 1 2 3 4 5 6 7 ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி என்ன வரும்? நான் முதலே சொல்லியிருக்கேன், எவ்வளவு அன்பேட் எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அது கூட ஒன்று ஆட் பண்ணிடுங்க. எவ்வளோ வரும்? இது 1 அன்பேட் எலக்ட்ரான் இருக்குது, அப்போ 1 + 1 2. இதை நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். இதுவே ஹன்ஸ் ரூல் படி எழுதுனீங்கன்னு வைங்க, 1 2 3 4 5 6 7. இப்போ இதுக்கு ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி என்ன வரும்? ஸோ இதில் எத்தனை அன்பேட் எலக்ட்ரான்ஸ் இருக்குது? 1 2 3. ஸோ 3 + 1 4. அப்போ இதில் எதுக்கு மேக்ஸிமம் ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி வருது? ஹன்ஸ் ரூல் படி எழுதினாங்க. ஸோ an electronic configuration with maximum spin multiplicity தான் மோர் ஸ்டேபிள். இதை சொல்லக்கூடியதான் ஹன்ஸ் ரூல். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? முதல்ல ஒவ்வொரு ஆர்பிட்டாலையும், டீஜெனரேட் ஆர்பிட்டாலையும் சிங்கிளி ஆக்குபைட் ஆனதுக்கு அப்புறம் தான் பேரிங் நடக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் மேக்ஸிமம் ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி இருக்கக்கூடிய கான்ஃபிகரேஷன் கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாலிஷ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபிள். ஸோ இது என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு 2 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த எலக்ட்ரான் எடுத்துட்டோம்னா இதுக்கு பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் என்ன? n = 2. ஏன்னா அது செகண்ட் செல் இருக்குது, அதனால தான் 2s1 போட்டிருக்கோம். எல் வேல்யூ இது வந்து எஸ் சப் செல் இருக்கிறதுனால எல் வேல்யூ 0. எம் வேல்யூ என்ன ஆகும்? -L to +L, -0 to +0 0 தான். அடுத்து ஸ்பின் குவாண்டம் நம்பர் அப்போதுக்கு நம்ம ப்ளஸ் ஆஃப்னு அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ ப்ளஸ் ஆஃப். அப்போ இதோட 4 செட் ஆஃப் குவாண்டம் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 0 0 ப்ளஸ் ஆஃப். இந்த எஸ்ஸை சம்டைம்ஸ் எம்எஸ் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க, இதே மாதிரி எம்ஐ எம்எல்னு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் ஒரே மீனிங் தான், கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. அப்போ இது கூடவே இன்னொரு எலக்ட்ரான் இருக்குது பாருங்கள், இந்த எலக்ட்ரான் எடுத்துக்கணும். இதுக்கு இந்த 4 குவாண்டம் நம்பர்ஸ் எப்படி இருக்கும்? இது செகண்ட் செல் இருக்கிறதுனால n = 2, எல் வந்து 0 தான், எஸ் சப் செல் இருக்குது. இது மாதிரி மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பரும் 0 தான், பட் ஸ்பின் குவாண்டம் நம்பர் வந்து -ஆஃப். ஸோ இந்த 2 எலக்ட்ரானோட குவாண்டம் நம்பர்ஸையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒன்றாவது டிஃபர் ஆகுது. சரி, இப்போ இந்த பி சப் செல்லேருந்து ஏதாவது ஒரு எலக்ட்ரான் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எலக்ட்ரான், இதுக்கு n வேல்யூ 2, பி சப் செல் இருக்கிறதுனால எல் வந்து 1. மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் நம்ம எப்போதும் எப்படி சொல்லுவோம்? -L to +L. அப்போ இது -1 0 +1 வச்சுக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டாலில் வரக்கூடிய எலக்ட்ரான்ஸுக்கெல்லாம் m வேல்யூ -1, செகண்டில் வரக்கூடிய 0, மூணாவது +1. அப்போ இது நம்ம செகண்ட் ஆர்பிட்டாலேருந்து எடுத்திருக்கோம். அப்போ இதுக்கு m வேல்யூ 0. அடுத்தது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் ப்ளஸ் ஆஃப். தென் இது எடுங்க, n = 2, L = 1. ஏன்னா பி சப் செல், பட் m = +1, s = ப்ளஸ் ஆஃப். ஸோ இப்படி ஒரு ஆட்டம் இருக்கக்கூடிய எந்த 2 எலக்ட்ரான் எடுத்துக்கிட்டாலும் சரி, அதோட 4 பிரின்சிபல் குவாண்டம் நம்பர்ஸும் எழுதுனீங்கன்னா அந்த 4 பிரின்சிபல் குவாண்டம் நம்பர்ஸும் ஒரே மாதிரி வராது, அட்லீஸ்ட் ஒன்றாவது டிஃபர் ஆகும். ஒரே ஆர்பிட்டால் இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் ஒன்றாவது டிஃபர் ஆகும். இதுக்கு பேர் என்னன்னா பாலிஷ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல். No 2 electrons can have all the 4 quantum numbers same in an atom. ஒரு அணுவில் இருக்கக்கூடிய எந்த 2 எலக்ட்ரான்களுக்கும் 4 குவாண்டம் எண்களின் மதிப்பும் தொகுப்பும் ஒரே மாதிரி இருக்காது. இதுதான் வந்து பாலிஷ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல். ஈவன் நீங்கள் ஒரே ஆர்பிட்டால கூடிய எலக்ட்ரான் எடுத்துட்டாலும் ஸ்பின் குவாண்டம் நம்பராவது டிஃப்ரெண்ட்டாக வரும்.
அப்போ இந்த 4 குவாண்டம் நம்பரும் ஒரு ஆட்டத்தில் எந்த 2 எலக்ட்ரானுக்கும் ஒரே மாதிரி வராது அப்படின்னு சொல்லக்கூடியது தான் பாலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபிள். தமிழில் பவுலியின் தவிர்ப்பு தத்துவம் அப்படின்னு சொல்லுவோம். சார் அப்படி சொல்லலாம். in an atom and have all the 4 quantum numbers same. ஒரு அணுவில் இருக்கக்கூடிய எந்த 2 எலக்ட்ரானுக்கும் 4 குவாண்டம் எண்கள் ஒரே மாதிரி இருக்காது. அவ்வளவுதான் பவுலியின் தவிர்ப்பு தத்துவம். Next we shall discuss the terms exchange energy, pairing energy and promotional energy. இந்த மூணுக்கு என்ன மீனிங்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி. Two electrons with parallel spins can be exchanged, and due to this the energy decreases, which is called exchange energy. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ஸ்பின் இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரான் அதோட பொசிஷனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும் இன் ஸ்பேஸ். அப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கும் போது எனர்ஜி குறையும். எவ்வளோ எனர்ஜி குறையுதோ அது என்னன்னு சொல்கிறோன்னா எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி. இதை ஒரு எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். ஸோ இது ஒரு டி சப்செல். இதில் 5 டீஜெனரேட் ஆர்பிட்டால்ஸ் இருக்கு. 1 2 3 4 5 6. இப்போ இதில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இதில் பேரல் ஸ்பின்னோட எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு பாருங்க, 5. ஒரே ஸ்பின்னோட இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் 5. அதுக்கு பேர் என்னன்னா எக்ஸ்சேஞ்ச் பேர். ஸோ இதில் எக்ஸ்சேஞ்ச் பேர் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க, 5. இந்த 5 எக்ஸ்சேஞ்ச் பேரை வச்சு எவ்வளோ தூரத்துக்கு எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி குறையும். எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜிங்கிறது வந்து குறையக்கூடிய எனர்ஜி தான். ஸோ எவ்வளோ குறையும்னா 5C2 காம்பினேஷன் மெத்தடில் எழுதுகிறோம். ஸோ 5C2 நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? இங்கே நம்பர் 5, இங்கே வந்து 2 இருக்குது. 5லேருந்து 2 நம்பர்ஸ் எழுதுது. எப்படி 5 × 4 டிவைடட் பை இங்கே என்ன நம்பர் இருக்கோ அது 1 வர வரைக்கும் எழுதுங்க. 2 இருக்குது, அப்போ 2 × 1. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 5 × 2 10. அல்லது இன்னொரு மெத்தட் என்னன்னா, இங்கே எவ்வளோ எக்ஸ்சேஞ்ச் பேர் இருக்கோ அதுலேருந்து 1 கழிச்சிடுங்க. 1 கழிச்சிட்டிங்கன்னா என்ன நம்பர் வருதோ அதுலேருந்து 1 வரைக்கும் ஆட் பண்ணி 1 வரைக்கும் எழுதி ஆட் பண்ணுங்கள். இப்போ 5 - 1 என்ன, 4. இப்போ 4 to 1 ஆட் பண்ணுங்கள். 4 + 3 + 2 + 1 இது 10. ஸோ இப்போ இதில் எனர்ஜி எவ்வளோ தூரத்துக்கு குறையும்னா -10E. ங்கிறது எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி. பேரல் ஸ்பின் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் அதோட பொசிஷனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கும் போது எனர்ஜி குறையும். அதுக்கு பேர் தான் என்னென்னா எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி. இதில் எவ்வளோ எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி வருதுன்னா -10E. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு 2 மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஒன்று NC2, என்னங்கிறது எக்ஸ்சேஞ்ச் பேர், ஒன்று இப்படி போடலாம். அல்லது மொத்தம் எவ்வளவு எக்ஸ்சேஞ்ச் பேர் இருக்கோ அதுலேருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணிடணும். கழிச்சிட்டு அந்த வேல்யூவிலிருந்து எது வரைக்கும் ஆட் பண்ணுறீங்க, 1 வரைக்கும் போட்டிங்கன்னா என்ன கிடைச்சிடும், எக்ஸ்சேஞ்ச் பேர் கிடைச்சிடும். ஸோ இதுக்கு இது என்ன டெஃபினேஷனை பாருங்கள். டிக்ரீஸிங் energy when 2 electrons with parallel spin are exchanged. So decrease in energy when 2 electrons with parallel spins are exchanged. அதுக்கு பேர் தான் என்ன,
எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி. அடுத்தது பேரிங் எனர்ஜி. ஒரே ஆர்பிட்டால 2 எலக்ட்ரானை பிளேஸ் பண்றதுக்கு எவ்வளவு எனர்ஜி தேவையோ அதுக்கு பேர் தான் பேரிங் எனர்ஜி. அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி required எதுக்கு to place 2 electrons in an orbital. ஸோ ஒரு ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரானை பிளேஸ் பண்ணி பேர் பண்ணுறதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவையோ அதுக்கு பேர் தான் பேரிங் எனர்ஜி. இப்போ நம்ம முன்னாடி சொன்ன எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா D6 கான்ஃபிகரேஷன் எடுத்துக்கிட்டோம். இதுக்கு எவ்வளோ எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி வந்துச்சு 10. அதனால இந்த சிஸ்டத்தோட எனர்ஜி 10E குறையும். ஒரு பேர் இருக்கு, ஸோ ஒரு பேரிங் எனர்ஜி, அதனால பேரிங் எனர்ஜி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுது இந்த சிஸ்டத்தோட எனர்ஜி. அப்போ டோட்டலாக இந்த சிஸ்டத்தோட எனர்ஜி பார்த்தீங்கன்னா -10E + P. அடுத்த பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷனல் எனர்ஜி. டெல்டா ஈன்னு சொல்லுவோம். ஒரு சப்செல்லேருந்து இன்னொரு சப்செல்லுக்கு எலக்ட்ரான் ப்ரொமோட் ஆகிறதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவையோ அதுக்கு பேர் தான் ப்ரொமோஷனல் எனர்ஜி. எனர்ஜி required to promote an electron from one subcell to next subcell. For example 2s 2p 2s2 இருக்கு, 2p எலக்ட்ரான்ஸ் இல்லைன்னு வைங்க. இப்போ ப்ரொமோஷனல் எனர்ஜி கொடுத்தீங்கன்னா 2s இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் 2pக்கு போயிடும். எப்பவுமே இந்த டெல்டா ஈயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் ஃபார் கிரேட்டர் தென் பேரிங் எனர்ஜி, எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி அண்டு பேரிங் எனர்ஜி. இது ரெண்டை விடவும் இந்த டெல்டா இ ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த சிஸ்டத்தோட எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது பேரிங் எனர்ஜியும் ப்ரொமோஷனல் எனர்ஜியும். எனர்ஜி டிக்ரீஸ் பண்ணக்கூடியது எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி. எப்பவுமே எனர்ஜி இஸ் inversely proportional to stability, or stability is inversely proportional to energy. எனர்ஜி அதிகமாக இருந்துச்சுன்னா ஸ்டெபிலிட்டி கம்மியாக இருக்கும், ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா எனர்ஜி கம்மியாக இருக்கும். அடுத்த பாயிண்ட் என்ன நோட் பண்ணிக்கணும்னா ரிப்பல்ஷன். increases the energy. ஸோ எங்கெல்லாம் ரிப்பல்ஷன் வருதோ அங்கெல்லாம் எனர்ஜி அதிகமாகிட்டே போகும். மூணாவது அட்ராக்ஷன் டிக்ரீசஸ் தி எனர்ஜி. ஸோ இந்த 3 பாயிண்ட்டை மறந்துடாதீங்க. ஸோ எங்கெல்லாம் ரிப்பல்ஷன் வருதோ அங்கெல்லாம் எனர்ஜி அதிகமாகிட்டே போகும், எங்கெல்லாம் அட்ராக்ஷன் வருதோ அங்கே எனர்ஜி குறைஞ்சிட்டே வரும், அப்புறம் ஸ்டெபிலிட்டி அதிகமாகிட்டே போகும். இப்போ ஒரு 3 கான்ஃபிகரேஷன் எழுதி அதில் எது மோர் ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லலாம். (2s2) 2p4. ஸோ இதுக்கு என்னென்ன டைப்ஸ் ஆஃப் எனர்ஜி இருக்குது? 2 பேரிங் எனர்ஜி இருக்குது. ஸோ 2p சேம் ஸ்பின்னோட எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு பாருங்கள். 1
2 3 4. ஸோ ஒரு சைடு 4 இருக்குது, இன்னொரு சைடு 1 2 2 இருக்குது. இது ரெண்டும் சேம் ஸ்பின் தான் 2. ஸோ அப்போ டோட்டலாக 6 எக்ஸ்சேஞ்ச் பேர்ஸ் இருக்குது. அல்ல சாரி, ஃபஸ்ட்டு 4 இருக்குது, அடுத்த 2 எக்ஸ்சேஞ்ச் பேர்ஸ் இருக்குது. டோட்டலாக 6ன்னு சொல்ல வேணாம். 4 எக்ஸ்சேஞ்ச் பேர்ஸ்னால எவ்வளோ எனர்ஜி குறையும்? முதலே சொல்லியிருக்கேன் 3 + 2 + 1 எவ்வளோ 6, அல்லது 4C2ன்னு போட்டிங்கன்னா 3/2 × 1 2 4 கேன்சல், அப்போ 6. அதனால 6 எனர்ஜி 6 எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி குறைச்சிடுது. அடுத்து 2க்கு 2C2. 2னா அதில் 2லேருந்து 1 கழிச்சிங்கன்னா 1 தான் வரும். அது 1ன்னு தான் சொல்லணும். ஃபார்முலா படி போட்டு பார்த்திங்கனாலும் 2 × 1/2 × 1 1 தான். ஸோ அதனால 1. அப்போது இந்த சிஸ்டத்தோட எனர்ஜி பார்த்திங்கன்னா -7E + 2P. இதுவே இப்படி இருக்குன்னு வைங்க. இப்போது எப்படி எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி கால்குலேட் பண்ணலாம்? சிமிலர் ஸ்பின்ஸோட 1 2 3, அதே மாதிரி இதுவும் 1 2 3. அப்போ 3 எக்ஸ்சேஞ்ச் பேர்ஸ் இருக்குது. அதுக்கு எப்படி எனர்ஜி சொல்லலாம்? 2 + 1 3. ஸோ அப்வர்ட் ஏரோ மார்க்கு 3 எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி குறையும், அதே மாதிரி டவுன்வர்டு இருக்கும். அப்போ என்ன வருது? -6E. பட் 3 பேர்ஸ் இருக்குது, அதனால டோட்டலாக 3P அளவுக்கு எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ இது -6E + 3P. இப்போ மூணாவதா இப்படி ஒன்று இருக்குங்க. (2s2 2p3 3s1). ஒரு எலக்ட்ரான் வந்து Pலேருந்து Sக்கு ப்ரொமோட் ஆகிடுச்சு. இப்போ டோட்டலாக எவ்வளவு எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி வரும்னு பாருங்கள். எக்ஸ்சேஞ்ச் பேர் எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 5 இருக்குது. அப்போது 5C2ன்னு போட்டிங்கன்னா 5 × 4/2 × 1 10. அல்லது 5னா 5 எக்ஸ்சேஞ்ச் பேர்ஸ் இருக்குது அப்படின்னா 4லேருந்து 1 வரைக்கும் கூட்டுருவோம். என்ன வரும்? 10. ஸோ -10E அளவுக்கு எனர்ஜி குறையுது. அடுத்தது ஒரு பேரிங் எனர்ஜி +P இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்தது ஒரு ப்ரொமோஷனல் எனர்ஜி, இங்கிருந்து ஒரு எலக்ட்ரான் இங்கே ப்ரொமோட் ஆகிடுச்சு +Δe. ஸோ இந்த 3 கான்ஃபிகரேஷனில் எங்கே எனர்ஜி வந்து லோயஸ்ட்டாக வருதுன்னு பாருங்கள். இங்கே வந்து எனர்ஜி ஹையஸ்ட், ஏன்னா ப்ரொமோஷன் எனர்ஜி வந்துருச்சுனாலே எனர்ஜி ஹையஸ்ட்டு. அப்போ இதுதான் லீஸ்ட் ஸ்டேபிள். ப்ரொமோஷனல் எனர்ஜி ரொம்ப ரொம்ப அதிகம். அடுத்தது ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 7 எக்ஸ்சேஞ்ச் பேர் எனர்ஜி, 2 பேரிங் எனர்ஜி தான் இருக்குது. செகண்டில் எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி ஒன்று குறைஞ்சிருச்சு, பேரிங் எனர்ஜி ஒன்று அதிகமாகிடுச்சு. அப்போ இந்த ரெண்டில் எது மோஸ்ட் எப்படின்னா ஃபஸ்ட்டு தான். ஏன்னா பேரிங் எனர்ஜினால எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும், எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜினால எனர்ஜி குறையும். ஸோ ஃபஸ்ட்டு கான்ஃபிகரேஷனில் நிறைய எனர்ஜி குறையுது, 2 பேரிங் எனர்ஜி தான் வருது. செகண்டில் 6 எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி குறையுது, 3 பேரிங் எனர்ஜி வந்துடுச்சு. அப்போது இதில் மோஸ்ட் ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று தான். If you like this video, press like button and share with your friends. To watch other videos for IIT JEE and Neet, subscribe our channel. If you want to provide any useful suggestion, you can reach us through the mail ID sciencepointacademy@gmail.com or the WhatsApp number 94863 77825. Thank you.